நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணதுன்னே தெரியலையே. கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தானா? இன்னைக்கு யாருக்குள்ள சோறு குழம்பு பார்க்கலாம்னா என்ன பண்ணி தொலையே. இந்த நெட்ட மாடு வளர்ந்த மாடு ஒழுங்கா இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? எங்கே போகலாம்? சின்ன பொண்ணுக்கு போமா? அங்கே போனால் ஜாலியில் பற்றி கத்தி அடிப்பாளே. வேற எங்கே போகிறது? ராணியை கடுப்போமா? சரி போ. ராணியக்கா, ராணியக்கா, எக்கு என்ன பண்ணுறீங்க? வீட்டில் ஆளே காணும், ஒரு பிள்ளை கூட காணும். வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் தூக்கிட்டு போயிடலாம் இருக்கு, திருட வந்தால் கூட தெரியாது இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. வானாலும் டி என்ன என்ன சரியா என்ன காரணம் வந்து பக்கத்து வரட்டி என்ன கூட்டுக்கறி வேணுமா என்ன கட்டி வச்சுட்டீங்களா? நான் கூட்டுக்கறிக்கா கொடுத்து வரேன். இனி போய் கூட நினச்சுட்டில என்ன ராணியை பேசிட்டு இருக்கீங்களே. நான் என்ன உங்கள்கிட்ட கூட்டுக்கறிக்கா நான் இங்கே வந்தேன். சரி வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். இப்படி சொல்லிட்டியா? நான் கடைக்கு போகிறேன்னா அந்த வெளியே வந்தேன். நான் வந்தேன் இல்லை, நான் வந்திருக்கவே மாட்டேன். இவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்கிட்டே நான் என்ன போயிட்டு வரேன். நான் பாரு நலமுடி ஏமா நலமுடி தெரியாமல் சொல்லிவிட்டோமா? ஏமா இங்கே வாமா நலமுடி போகலாண்டி வாடிங்க. கேட்க நான் போகிறேன்க்கா, என்ன விடுங்கக்கா. ஏன் கப்பி விடுறீங்க? சரி இதே நலமுடி தெரியாமல் சொல்லிவிட்டேன். சரி வந்து உட்காரு வா. சரி வா, டீ தண்ணி போட்டு தானே குடிச்சு போகலாம் வா. எனக்கு டீ தண்ணி தெரியல. சரி விடுங்க, நம்ம ராணியை கதை திட்டினா திட்டிட்டு போட்டோம். என்ன மோசம் சார், நீங்கள் தானே திட்டினீங்க. சரி விடுங்க. சரி உட்காரு, இந்த ஒரு கப்பி காப்பி எடுத்துறேன். அட மானம் கட்ட முடி, காப்பி தண்ணி நினைக்கிற வெக்க மானம் இல்லாமல் வருது பாரு. சரி விடு, இங்கே பேசிட்டோம்னா நான் அப்படின்னா நான் ராணியை காட்டுக்கு போனால் இப்படி பேசிட்டுன்னு சொல்லி மானம் கட்டி விட்டுவா. சரி விடு, கொண்டாந்து கொடுக்கும் குடிச்சிட்டு போய் தொலையட்டும். அவனை இரு நாலு நான் கொண்டுட்டு வரேன். அக்கா நல்ல ஸ்டாங்காக போட்டு வந்து தான் நல்லாயிருக்கும். நல்ல கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வச்சு இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவும் இருந்தால் ஒன்றும் கலக்குங்க அக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ஒன்றும் கலக்குங்க, அதெல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணிடுவேன். அட பேதியில் போனவளே வேலை பார்த்துட்டு நீ குதா பண்ணி நோட பண்ணிட்டு இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி என்ன பொம்பளையே தெரியலாமா? சின்ன பொண்ணு இங்கே வர 4 மணியே இழிச்ச மணிக்கே நின்றுக்கிட்டு இருக்கு. ராணியக்கா எதுவும் கூட்டுக்காரி தரேன்னு சொல்லியிருப்போம், அதனால அப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம். 4 மணி என்ன அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிய? சின்ன பொண்ணு 4 மணி வாங்க. எப்போ வந்தியா? நீங்கள் இருப்பீங்க தான் நான் முன்னாடி வந்தேன். நீங்கள் இப்போ தான் வாங்கல. சரி வாங்க, 2 கதை பேசிட்டு வந்தேன். வேற என்னத்துக்கு வந்தேன்? கூட்டு வைக்க வந்தேன். சரி உட்காருங்க. டீ கொண்டு வர சொல்லிட்டு ராணியக்கா டீ கொண்டு வர போயிருக்கிறவ தருவ வாங்கி குடிப்போம். உட்காருங்க. ராணியக்கா நான் சின்ன பொண்ணு வந்திருக்கேன். லட்சுமிக்கா வந்திருக்குவா. 2 டீ எக்ஸ்ட்ரா. அப்புறம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வர சொல்லவா? எனக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் போட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு போட சொல்லவா? 4 டீ குடிச்சா 4 டீ 5 பண்ணு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் வாங்கி குடிங்க. என்ன பண்ணுங்க? என்னத்தையா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிய? சோத்துக்கு செத்த பொம்பளை வந்து எவ வீட்டில் என்ன குடிப்போம்ட்டு தெரியுறது. சி என்ன பொம்பளையே என்ன கர்மாதியே தெரியல. போ ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கிய? உட்காருங்க, நம்ம தானே உட்காருங்க குடிப்போம். வாங்கம்மா வாங்க, 2 பேரும் உட்காருங்க. எங்கள் காப்பி குடிக்கிறீங்களா? இவன் 4 மணிக்கு போட்டுட்டு வந்தேன். உங்களுக்கு 2 காப்பி கொண்டு வரவாமா? ஏக்கா எங்களுக்கெல்லாம் வேண்டாக்கா. இந்த 4 மணி இது குடி. ஏம்மா நீங்கள் 2 பேரும் உட்காருங்கம்மா, உட்காருங்க போகலாம். ஏன் இப்போ ஒத்த காலே வந்த அன்னைக்கு நிற்கிறீங்களே? இல்லை ராணியக்கா, கடைக்கு போனேன். இருந்தாலும் வந்தா அப்படி சின்ன பொண்ணு வந்தா மீன் வாங்க அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு சரி என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகலான்ட்டுதாக்கா வந்தேன். சரி நாங்கள் கிளம்புறேக்கா. என்ன கூட்டு கறி வச்சு என்ன பண்ணிய? அம்மா நானும் மீன் வாங்கதாம்மா மீன்காரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீன்காரையே காணும். மீன்கார நம்பர் எதுவும் வச்சிருக்கல? ஏமா கடை தர போனீங்களே நல்ல மீன் கிடக்கான்னு? அக்கா கூரை குட்டி தான் கிடக்கு, நல்லா கக்கா இருந்துச்சு. நான் தான் வாங்கிட்டு வந்து வெளில கொத்து விட்டு வந்திருக்கேன். உள்ள வந்தா தண்ணி ஊற்றி கவுச்சிருக்கேன், சண்டை பிடிக்கல அப்படின்ட்டு. பரவாயில்லக்கா, இங்கே போய் வாங்கிட்டு வாங்களேன். சும்மா போட்டு வைக்கலாம், ஒரு வாசனைக்காச்சும் குடிக்கலாம்ல. போய் வாங்கிட்டு வாங்கக்கா, நல்லா தான் கிடக்குது. விற்று போயிடும், சீக்கிரம் போங்க. நானும் போகிறேன். என் மாமியா பத்திரகாளி மாதிரி அங்கே ஆடிட்டு இருக்கும் பரட்டை. என்ன பண்ணி தொலைய போகும்? அதுவளுக்கு நாக்கு வந்து உனக்கையா கேட்டு தொலையுது. வாங்கிட்டு போடுவோம். சரிக்கா நான் போகிறேன். மீன் நாரி பித்துனா அதுக்கு வேற பரட்டை அந்தாட்டம் ஆடும். ரகுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. ஏய் சொல்றே, என்னடி ஃபோன் எல்லாம் பண்ணிருக்க? ஏய் சந்தியா, குட்டிமா என்னடி சொல்றீ? என்ன ஃபோன் எல்லாம் பண்ணிருக்க செல்லக்குட்டி? ரகு அம்மா இல்லைல்ல, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏன் ஃபோன் பண்ணக்கூடாதா என்ன? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்ற? அம்மா இல்லையா? பார்க்கணும் போல இருக்குடி. நானும் வரேன்டி வீட்டுக்கு. செல்லக்குட்டி வந்து வெளில நின்றுடி, நான் எட்டி தூரத்தில் நின்று பார்த்துட்டு போயிடுறேன். சந்தியா வெளில வந்து நின்று இப்போ பாரு, இப்போ பைக் எடுத்துகிட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுவேங்க. நீ வெளில வந்து நிற்கிற, நீ என்ன பண்ணுவியோ இது பண்ணுவியோ தெரியாது. வெளில வர்ற திடீர்னு அம்மா வந்துடுவாங்க. பக்கத்து வீட்டில் தான் போயிருக்காங்க, உடனே வந்துடும். ஐயோ பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க, திடீர்னு வந்துட்டாங்கன்னா வச்சுக்க, மாட்டிட்டாங்கன்னா என்னை அடிச்சு பந்து அடிச்சிருவாங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ வராத ரகு ப்ளீஸு. இல்லடி வர்றேன். நான் வெளில நின்று தானே பார்க்குறேன். என்னமோ போயிட்டு பெட்ரூம்க்கு வராப்புல நீ சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வெளியில் போகிறாப்புல போகிறேன், நீ வந்து வாசல்ல நின்று. செல்லம்
தூரத்துலேருந்து பார்த்துட்டு போகிறேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுற? பார்த்து இவ்வளோ நாளாயிட்டு. பிச்சு பிடிச்சி பார்த்து எவ்வளோ நாள் ஆகிட்டுலாம் இல்லை, நேற்று தானே கோயிலில் பார்த்தோம். இன்னைக்கு என்ன அதுக்குள்ளே பார்க்கணுமா? அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு அவசரம்? அதெல்லாம் முடியாது, நான்லாம் வரமாட்டேன். அதெல்லாம் முடியாது. நான் வர்றேன்னா வர்றேன், நீ வெளியில் வந்து நிற்கிற. அப்படி நீ வெளியில் வந்து நிற்கலை, நான் நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுவேண்டி செல்லம். பாய். எப்படியாச்சும் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடணும். இந்த செல்லக்குட்டியோ சந்தியாவை பார்க்கணும் போல இருக்கு. இவளுக்கு மட்டும் பார்க்க தோணவே மாட்டது இல்லை. எல்லாமே இவ கூட சண்டை போட்டு தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. பாரு, ஒரு நாள் தண்ணியை மாட்டுட்டோம், இவளை தூக்கி போட்டு நச்சடி அடிச்சு போடுறேன். சொல்லி வச்சு சத்தியத்தை காத்து நிற்பான் ஆரடி காத்தே அத்திக்கிச்சு பார்த்தே. ரெடி ஆயிட்டு. இந்த ட்ரெஸ்ல சந்தியா நம்மள பார்த்தா எப்படி இருப்பா? சரி போவோம். பாஸ்கர் என்னோட லவ்வ கப்பாத், ஏய் பாஸ்கர் என்னோட லவ்வ கப்பாத். நேத்து வரவு வீங்கலவு என்று இப்போ தோடுதடி அழிய தோடுதடி. வரவு தென்னிலவு என்று இனி மாறுபடி அழிய மாறுபடி. ஏய் சந்தியா, வெளில வாடி. வரியா என்ன? பிச்சு விடுவேன். நீ வரியா? நான் உள்ள வரவா? ஏய் ரகு, நீ அங்கே இரு, நான் வரேன். ஐயோ, யார் ரகு வந்து கொஞ்சம் கூட சொன்ன பிச்சை கேட்காம வந்து வெளில நிற்கிற? சரி இருடா, வரேன். ஏய், ஏன்டா அப்படி வந்து நிற்கிற? போடா, யாராச்சும் பார்த்தா தப்பா நினச்சிருவாங்க. போடா ரகு. ஏய், என்ன அழகா இருக்க சந்தியா. வந்துடுறி, ஓடிடுவோம். எட்டி வந்து பின்னாடி பைக்கில் உட்காரு. எட்டி சந்தியா, குட்டிமா கிட்ட வரவா? என்னது, கிட்ட வரீங்களா? ஏங்க போங்க, நீங்கள் முதல்ல உங்களுக்கு போய் சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேனே. பாடுறான், இவ்வளோ தள்ளி தான் நிற்கிறேன், ரொம்ப பயப்படாத. என்னை போச்சுல தான் நீ வந்தியா? பொய் சொல்லாத. என்னை சொல்றதுக்கா புடவை கட்டி நகை போட்டு எல்லாம் பூவெல்லாம் வச்சு இப்படி அலங்காரம் பண்ணி பொன்மரி வந்து நிற்கிறா? ஏன் உங்கள் வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவியா? ஏட்டி, பொய் சொல்லாத புட்டி. வாடா, கிட்ட வந்து பேசு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. வீட்டில் இருந்தாப்புல எப்படி இருக்கிறது? லைட்டாக புடவை கட்டு சும்மா செயின் போட்டு வந்து நின்று கண்டுபிடிச்சிட்டான். இப்படி செஞ்சு கொடுத்துறானே. இடே, கொஞ்சம் பக்கத்துல வந்து நின்னுட, பார்த்துட்டு நான் பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ இது வரமா சாவமா. சரி, இவ்வளோ பக்கம் போதுமா? சரி, நான் போகிறேன் ரகு, விடு ரகு. ஏய் போகாதடி. இவ்வளோ அழகா வந்து என் பக்கத்தில் நின்றுட்டு உடனே போகிறேங்கிற. ஏய் குட்டிமா, இன்னும் கொஞ்ச நேரம் இருடி. ரகு, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து நிற்கிற. யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அம்மாட்ட சொல்லிடுவாங்கடா. நான் போகிறேன், பாய். சரி, அதான் போகிறேங்கிறல்ல, வந்ததுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்துட்டு போ. கிஃப்ட்டுனா நான் என்னடா கொண்டு வந்தேன்? கிஃப்ட்டு கிஃப்ட் கேட்டுட்டு இருக்க? என்கிட்ட என்னடா இருக்கு கிஃப்ட்டு? ஏய் செல்லக்குட்டி, நீனே ஒரு கிஃப்ட் தான். சரி, ஒன்று கொடுத்துட்டு போ. குர்ரி. என்ன ஒன்று கொடுக்குவா? படா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு ஒன்று கூட ரெண்டு கூட. போடான்ட்டு நான் போகிறேன்.
ஏய் சந்தியம்மா, சந்தியா, ஏய் வந்ததுக்கு ஏமாத்திட்டுல, பாரு ஒரு நாளைக்கு உன்னை என்ன பண்றது. ராக்கு போ, சீக்கிரம் போடா, யாராச்சும் பார்த்துருவாங்க, யாராச்சும் பார்த்து தப்பா நினைச்சிருவாங்க. ராக்கு ஆயுதமாய் கொண்டவன் நீதானே பூவிரிந்து என்னுயிரை கொன்றவன் நீதானே என் உயிருக்குள் சுரக்கின்ற மூத்தேவா நான் போறேன், நீ போ.